நடிகை ஆண்ட்ரியா. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏகப்பட்ட பேர் மல்டி டேலண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஒரு லிஸ்ட்டில் இருக்கவங்க தான் நடிகை ஆண்ட்ரியா. இவங்க ஆக்டர்ஸ், பிளேபேக் சிங்கர், டான்ஸர், இது மாதிரி நிறைய திறமைகளை அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. இவங்க 2007 கௌதம் வாசுதேவன் இவரோட டேரக்ஷன் பச்சை கிளி முத்துச்சரம் அப்படிங்கிற படத்து மூலிமா தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க. அதை தொடர்ந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்க நிறைய கேரக்டர்ஸ் எடுத்து இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசின விஷயம் இப்போ ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி அவங்க அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் கிளாமஸ்டிக்கான சீன்ஸ் எடுத்து நடிக்கிற போது அந்த சீனை நடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு ஆங்கர் தரப்புலேருந்து கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்களோட பதிலாக என்ன இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர நிறைய படங்களில் நிறைய டேரக்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் அந்த படத்துக்காண்டி அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. அது வேணுக்குனே எங்கள்கிட்ட இருந்து மறைச்சிருவாங்க. நாங்களும் அந்த படத்தில் கமிட் ஆகி உள்ளே சைன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எங்களோட நல்ல நல்ல சீன்ஸை மட்டும் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நம்மளோட கேரக்டரும் நல்ல கேரக்டர் தான், நல்ல விதமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையில் நம்ம நடிச்சிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு சில சீன்ஸை மட்டும் கதைக்கு தேவையில்லாத விஷயத்த அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் நினைப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு சாதாரண சீனாக இருக்கும். அந்த சீனில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டிஷர்ட்டை மேலே தூக்குங்க, ஸ்கர்ட்டை கீழே இறக்குங்க, ஹாட்டான பொசிஷனில் உட்காருங்க, இந்த மாதிரி விஷயத்த சில டேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி நடிக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இருந்தாலும் எனக்கு அந்த சீன் முன்னாடி வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. அப்போ அவங்க வேணும்னே ஒருத்தவங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். அப்படி இந்த கதைக்கு தேவைப்பட்டிருந்தா அது பிரச்சனையே கிடையாது. தேவையில்லாத ஒரு சீனை எதுக்காண்டி இப்பெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.